அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் நாளை நமதே நிகழ்வின் இன்றைய குழந்தைகள் நிகழ்வு சிறப்புடன் ஆரம்பிக்கப்பட உள்ளது. ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ் பாஸ்கரன் அவர்களின் சீரி தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வரும் காலை சக்கரம் நாளை நமதே நிகழ்வினை நமக்கு இன்று இணைந்து வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் கோட்டை பட்டுக்கோட்டை சங்கத்தினர். இந்த நிகழ்வை நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பாக ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு நாளும் சிறப்பாக வழங்கி கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்டம் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியர் ரவிசுந்தர் அவர்களின் துணைவியார் அருள்மொழி அம்மையார் அவர்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரோட்டரி இறை வணக்கம். இறைவா, மனித குலத்தை படைப்பித்த தந்தையே, உயர்ந்த நிறைவான நன்னெறிகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இவ்வியக்க நிறுவனரை அகத்தூண்டுதல் செய்தமைக்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக ஈர்த்து கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையும் அமைதியையும் நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளையும் பாகுபாடுகளை நீக்கவும், பொருளாதார சமய தடைகளை களையவும், மேலும் மானுடத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் நட்புணர்வுடனும் தோழ்மையுடனும் வாழ்ந்திட உன் புனிதமான திருவடிகளை சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பாளி நீயே என்று புகழ்ந்திட எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூடியுள்ள ரொட்டேரியன்களாகிய நாங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படி உன்னை இறைஞ்சுகின்றோம். நன்றி ஐயா. நன்றிங்கம்மா. ரோட்டரி வணக்கம் வாசித்த அம்மையார் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசான் நல்லசிவமையா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தெளிவு குருவின் திருமேனி காண்கள், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு சிந்தித்தல் தானே. நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். கைகளில் சின்முத்திரை, நேராக அமர்ந்து நீண்ட மூச்செடுத்து நன்றாக ஆ எழுத்தை உச்சரிக்க வேண்டும். சின்மய முத்திரை, நன்றாக மூச்செடுத்து பூ எழுத்தை உச்சரிக்க வேண்டும். ஆதி முத்திரை, நன்றாக மூச்செடுத்து இம்மெழு.
ஒன்று. வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம். தந்தைக்கு வணக்கம். ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம். தந்தைக்கு வணக்கம். ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றியுறு. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறு. வணக்கம் ஐயா, வெற்றியுறு. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறு. ஓய்வு. கைகளை வச்சு அப்படியே கண்களை மூடி, கண்களை வச்சு நீ உடம்ப தழுவி எடுத்து. நன்றிங்க ஐயா. நன்றி. இன்று நமக்கு பாத்தீங்கன்னா காலச்சக்கரத்தின் சிறப்பு குழந்தைகள் நிகழ்வு. ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை சிறப்பாக குழந்தைகள் நிகழ்வை நம்ம சிறப்பா நடத்திட்டு இருக்கிறோம். அந்த வகையில் பாத்தீங்கன்னா குழந்தைகளும் நிறைய பங்கேற்ற நிகழ்ச்சியில் சிறப்பித்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கே ஒரு ஆர்வம் தூண்டி இன்னைக்கு நிறைய குழந்தைகள் இதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு குழந்தைகள் சில குழந்தைகளுக்கு இன்னைக்கு வாய்ப்பும் கொடுக்க முடியாத சூழ்நிலைகள் நமக்கு வர்ற அளவுக்கு இருக்குது. ஏன்னா குழந்தைகள் அதிக ஆர்வத்தோட நிறைய பேர் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. அதனால குழந்தைகளை நம்ம இருக்கிற அந்த 1 மணி நேரத்துல எல்லா குழந்தைகளையும் பங்கேற்பதற்கு நேரமின்மை குறைவாக இருப்பதால் ஒவ்வொரு வாரமும் சில குழந்தைகளை மட்டுமே நாம் பயன்படுத்தி நிகழ்ச்சியை கொண்டு போவதற்குண்டான வாய்ப்பு இப்பொழுது நமக்கு ஏற்பட்டுள்ளது. எனவே அதிக ஆர்வத்துடன் சிறப்பாக நமது காலச்சக்கரத்தை நேசித்து காலச்சக்கரத்தில் சிறப்பான ஒரு பங்களிப்பை அளிக்க காத்து கொண்டிருக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் இன்று நிகழ்வில் கலந்து கொள்ள இருக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொடுத்து கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் ஒரு நிகழ்வு என்பது சிறப்பாக ஒவ்வொரு வாரமும் மேம்படுத்திக் கொள்வதுதான் அதனுடைய பெருமையை சேரும். அந்த வகையிலே இந்த நிகழ்வு ஒவ்வொரு வாரமும் நமக்கு சிறப்பான முறையில் குழந்தைகளால் மேம்படுத்தப்படுகிறது. அந்த வகையிலே அந்த குழந்தைகளுக்கு நாம் இந்த நேரத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். நன்றி. நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக நமக்கு திருக்குறளை ஒவ்வொரு வாரமும் சிறப்பாக அளித்து வரும் ஆத்ரிய சேயன் அவர்கள் இந்த வாரம் நமக்கு 11வது அதிகாரத்தை சிறப்பாக சொல்ல இருக்கிறார். இதுவரை 10 அதிகாரத்தை சிறப்பாக நமக்கு எடுத்துரைத்துள்ளார். 11வது அதிகாரத்தை இன்று சிறப்பிக்க இருக்கும் ஆத்ரிய சேயன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். சொல்லலாம்ப்பா ஆத்ரிய சேயன், சொல்லலாம். திருக்குறள் சொல்ல அன்மிட் பண்ணிக்க. ஓகே. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் கள்ளக்குறிச்சியிலிருந்து வி. ஆத்ரியா சேயன் பேசுகிறேன். நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். திருவள்ளுவர் அருளிய திருக்குறள். அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் மானகமும் ஆற்றல் அரிது. காலத்தினால் செய்த நன்றி சிறிது நினும் ஞாலத்தின் மான பெரிது. பயன்தூக்கார் செய்த உதவி நன்தூக்கின் நன்மை கடலிற் பெரிது. தினைத்துணை நன்றி செய்யணும் பனைத்துணையா கொள்வர் பயன்தெரிவார். உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து. மறவர்க்க மாசற்ற கேண்மை துறவர்க்க துன்பத்து துப்பாய நட்பு. எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தங்கன் விழுமம் துடைத்தவர் நட்பு. நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. கொன்றன என்ன செய்யணும் அவர் செய்த ஒன்று நன்றுள்ள கிடம். நன்றி கொண்டார்க்கும் உண்டாமை இல்லை செய் நன்றி கொண்டவர்க்கு. நன்றி வணக்கம். வாழ்க நலமுடன் வாழ்க வளமுடன். நாளை நமதே நாளும் நம். நன்றிப்பா. சிறப்பு, சந்தோஷம். இன்றைய நிலையில் அற்புதமாக நமக்கு இந்த திருக்குறள் 11வது அதிகாரத்தை சொல்லி இன்றைய நிகழ்வில் சிறப்பித்து கொடுத்த ஆத்ரிய சேயன் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிப்பா. நன்றி.
நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு வந்து சென்ற வாரம் வந்து சிறப்பான ஒரு விநாயகர் கதையை சொல்லி சிறப்பித்தார் பிரவீன்குமார் அவர்கள். அ ஆத்திச்சூடி வந்து அது நமக்கு தொடர் நிகழ்வு வந்து முடிஞ்சிச்சு. அதனால வந்து நம்ம வந்து நிகழ்ச்சியில வந்து இன்னைக்கு ஆத்திச்சூடி நமக்கு கிடையாது. அதனால தொடர் நிகழ்வுல வந்து நமக்கு இன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சென்ற வாரம் நமக்கு வந்து விநாயகர் கதையை சிறப்பாக சொல்லி சிறப்பித்த பிரவீன்குமார் அவர்கள் இந்த வாரம் நமக்கு வந்து முருகன் கதையை சொல்றதுக்கு ரெடியா இருக்கிறார். இன்றைய நிகழ்வில் நமக்கு முருகன் கதையை கூறி சிறப்பிக்க பிரவீன்குமார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். சொல்லுப்பா. வணக்கம், என் பெயர் பிரவீன்குமார். நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். புதுச்சேரியிலிருந்து பேசுகிறேன். காலச்சக்கர நிகழ்ச்சிக்கு சிவனின் திருவிளையாடலிலிருந்து ஒரு கதை சொல்ல போகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஒரு நாள் சிவனும் பார்வதியும் குழந்தைகளோடு பேசிக்கொண்டு இருந்தார்கள். அப்போது நாராயணா நாராயணான்னு நாரத முனிவர் சொல்லிட்டு வந்தாரு. உடனே சிவன் கேட்டாரு, வாங்க நாரத முனிவரே, அடுத்து என்ன களங்கம் கூட்டிட்டு வந்திருக்கிறீர்கள் அப்படி என்று கேட்டார் சிவன். அதுக்கு சொன்னார் நாரத முனிவர், நான் களங்கம்லாம் எதுவுமே கூட்டு வரல சிவபெருமானே. எனக்கு பூலோகத்துல ஒரு ஞான பழம் கிடைத்தது. இதை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போகலாம் என்றுதான் வந்தேன் அப்படி என்று சொன்னார் நாரத முனிவர். அதுக்கு முருகர் சொன்னார், எனக்கு தானே அந்த பழம். விநாயகரும் எனக்கு தானே அந்த பழம்னு 2 பேரும் கேட்டாங்க. உடனே சிவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே நாரத முனிவர்கிட்ட கேட்டார், என்கிட்ட 2 பிள்ளைகள் இருக்கார்கள், நான் யாருக்கு கொடுப்பேன் அப்படி என்று நாரத முனிவர்கிட்ட கேட்டாரு சிவன். நாரத முனிவர் சொன்னாரு, யாரு 3 முறை உலகத்தை சுத்திட்டு வராங்களோ அவங்களுக்கு தான் ஞான பழம் அப்படி என்று சொன்னார் நாரத முனிவர். உடனே முருகர் வேகமா ஒரு மயில் மேல ஏறி அவர் வாகனத்துல இருந்து பூமியை சுத்த போயிட்டாரு. ஆனா விநாயகருக்கு வாகனம் மோசகன், அவனால பறக்க முடியாதுன்னு அவர் யோசிச்சாரு. அப்ப போய் கேட்டாரு, நாரத முனிவரே, அம்மையப்பன்னா என்ன, உலகம் என்றால் என்ன அப்படி என்று கேட்டார் விநாயகர். அதுக்கு நாரத முனிவர் என்ன பதில் சொல்றேன்னே அவருக்கு தெரியல. உடனே அம்மையப்பன் தான் உலகம் அப்படின்னு சொன்னார் நாரத முனிவர். அதுக்கு நான் அம்மையப்பை சுற்றி வந்தால் எனக்கு பயம் வருமா அப்படின்னு கேட்டார் விநாயகர். எடுத்துக்கொள் அப்படி என்று சொன்னார். உடனே அவர் அம்மையப்பனை 3 முறை வந்து சுற்றி வந்து பழத்தையும் கற்றுக்கொண்டார். முருகர் தூரத்திலிருந்து பார்த்தவர் ரொம்ப கோபத்தோடு வந்தார். முருகர், எப்படி என அண்ணன் கொடுக்கலாம், அண்ணன் எப்படி 3 முறை உலகத்தை சுற்றி வந்தார் அப்படி என்று கோபமாய் கேட்டார் முருகர். உடனே விநாயகர், என்னப்பா ஞானப்பழம் அப்படின்னு அவங்க தம்பி கிட்ட கொடுத்தாரு. உடனே விநாயகர் கிட்ட, எனக்கு ஒன்றும் உங்க பழம் வேணாமன்னா, எனக்கு அம்மையப்பன் தான் கொடுக்கணும் அப்படின்னு கோபமா சொன்னாரு. உடனே அது கேட்ட சிவனுக்கு, சிவன் வந்து இல்ல, விநாயகர் தான் முதல்ல சுற்றி வந்தாரு அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. ஆனா முருகர் அது நம்பவே இல்லை. எனக்கு உடனே கோவப்பட்டு, எனக்கென்று ஒரு இடம், எனக்கென்று ஒரு மக்கள், எனக்கென்று ஒரு மலை, அது பழனி மலை அப்படின்னு கோபமா சொல்லிட்டு பறந்தே போயிட்டாரு. நன்றி, வணக்கம். நன்றிங்கப்பா. சிறப்பு, சந்தோஷம். முருகன் கதையை வந்து இன்னைக்கு வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து சிறப்பா இன்னைக்கு பிரவீன்குமார் சொல்லியிருக்காரு. எல்லாருக்குமே வந்து பெரிய ஒரு சந்தோஷமான செய்தி. ஏன்னா வந்து முருகன் கதையை வந்து எல்லாருக்குமே வந்து கேட்டிருப்பாங்க. ஆனா வந்து அந்த குழந்தையினோட குரல்ல அந்த இனிமையான அந்த நிகழ்வு வந்து நமக்கு சிறப்பா சொன்ன அந்த முருகன்
குழந்தை பருவத்துல இருக்கிற மாதிரி அந்த குழந்தைகளோட நினைவுகளோட இன்னைக்கு சிறப்பா சொன்ன பிரவீன்குமாரோட அந்த முருகன் கதை வந்து இன்னைக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு அற்புதமா இருந்துச்சுன்னு சொல்லலாம். சந்தோஷம். தன்னுடைய அந்த குழந்தைத்தனத்தினால சிறப்பா இன்னைக்கு வந்து நிகழ்ச்சியில வந்து சிறப்பித்து கொடுத்திருக்கார் பிரவீன்குமார். வாழ்த்துக்கள். இன்றைய நிகழ்வில் முருகன் கதையை நமக்கு அளித்து சிறப்பித்து கொடுத்த பிரவீன்குமார் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றிப்பா. வாழ்க வளமுடன். நன்றிப்பா. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். சந்தோஷம். நன்றி ஐயா, நன்றி. நன்றி நன்றிங்கம்மா. சந்தோஷம். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக சிறப்பானதொரு பாடலை இன்னைக்கு பாட வருகிறார். ஆத்திச்சூடியை முடித்துவிட்டு இன்று நமக்கு பாடலை சிறப்பான முறையில் கொடுக்க இருக்கும் போஜராஜா அவர்கள் ஒவ்வொரு வாரமும் நமக்கு ஆத்திச்சூடியை சிறப்பாக கொடுத்து கொண்டிருந்தாலும் அதனுடைய நிகழ்வுகள் முடிவடைந்து விட்டதால் அடுத்ததாக இன்றைய நிகழ்வில் நமக்கு சிறப்பானதொரு பாடலை பாடி அனைவருக்கும் ஒரு நிகழ்வை ஏற்படுத்த காத்துக் கொண்டிருக்கும் போஜராஜா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பாருங்க. நல்ல சுமையா மியூசிக் கேக்குதுங்களாயா? நல்ல சிவமையா. மியூசிக் கேட்கலைங்களே. கேட்கலையா? கொஞ்சம் சவுண்ட் கம்மியா கேட்கல. அனைவருக்கும் வணக்கம். நான் போஜராஜா. இன்று நான் பாட்டு பாட உள்ளேன். அழகே அழகே எதுவும் அழகே அன்பின் விழியில் எல்லாம் அழகே மழை மட்டுமா அழகு சுடுமையில் கூட ஒரு அழகு மலர் மட்டுமா அழகு விழுமிலை கூட ஒரு அழகு புன்னகை வீசிடும் பார்வைகள் அழகு வார்த்தைகள் தீர்க்கையில் மௌனங்கள் அழகு நன்மைக்கு சொல்லிடும் பொய்களும் அழகு உண்மையில் அதுதான் மெய்யாய் அழகு கமதனி நிரிசா கமதனி குயிலிசையது பாடிட வரிசைகள் தேவையா
மயில் நடனங்கள் ஆடிட ஜதி ஒலிகள் தேவையா மயில் நடந்து சென்றிட வழி துணைதான் தேவையா கடல் அலையது பேசிட மொழி இலக்கணம் தேவையா இயற்கையோடு இணைந்தா உலகம் முழுதும் அழகு கவலையாவும் மறந்தார் இந்த வாழ்க்கை முழுதும் அழகு கமத நிசா திரிசா கமத நிசா கரிசா ஜனு தக்கதின் நிரிசனி பகமணி ஜனு தக்கதின் மதனி பக மதனி சதஜம் தஜனும் தக்கதி மதனி டி சரி மதனி ப தக்க தஜம் தஜனும் தக்க இதயம் ஒரு மூன்றனே இடமலம் அது ஆடிடும் இன்பத்தில் அது தோன்றிடும் துன்பத்தில் அது மூகிடும் நடந்ததை நாம் நாளுமே நினைப்பது பொருள் இல்லையே நடந்ததை நான் எண்ணினார் அதை விட உயரில்லையே பூக்கும் பூவில் இருக்கும் வாசம் என்ன அழகு அதையும் தாண்டி வீசும் நம் நேசம் ரொம்ப அழகு கமத நிசா திரிசா அழகே அழகே எதுவும் அழகே அன்பின் நெறியில் எல்லாம் அழகே மழை மட்டும் அழகு துடுமையில் கூட ஒரு அழகு மலர் மட்டும் அழகு விழுநிலை கூட ஒரு அழகு புன்னகை வீசிடும் பார்வைகள் அழகு வார்த்தைகள் தீர்க்கையில் மௌனங்கள் அழகு அன்னைக்கு சொல்லிடும் பொய்களும் அழகு உண்மையில் அதுதான் மெய்யாய் அழகு கமத நிசா ரிரிசா கமத நிசா கரிசா நன்றி. நன்றி. சிறப்பானதொரு அழகான காலை வேளையிலே அழகான ஒரு பாடலை மெய்சிலுக்க வைத்து அனைவருக்கும் சிறப்பான ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த போஜராஜா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி போஜராஜா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு வந்து துறையூரை சேர்ந்த ஆர்யா அவர்கள் வந்து நமக்கு வந்து இப்போ வந்து கீபோர்டு வாசிக்க போறாங்க. சிறப்பான ஒரு நிகழ்வுல இன்று நமக்கு ஒவ்வொரு வாரமும் நமக்கு வந்து குழந்தைகள் வந்து பற்பல விஷயங்களை வந்து நமக்கு பற்பல செய்திகளை வந்து நமக்கு சிறப்பா கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னாக்கா துறையூரை சேர்ந்த ஆர்யா அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து கீபோர்டு வாசிச்சு நமக்கு அருமையான ஒரு நிகழ்வை ஏற்படுத்த காத்து கொண்டிருக்கிறார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என் பேர் ஆர்யா. நான் கீபோர்டு வாசிக்க போகிறேன். வருதா? எனக்கு பேக் கேம் ஆகும்னு இப்படி
அம்மா வாய்ஸ் வரலம்மா, சவுண்ட் வரல. ஓகே. கேமரா செல்ல ஒரே இதுல வைங்கம்மா, கையில வச்சுக்காதீங்க. அப்படியே வைங்க. நன்றி. இப்போ வாழ்க வளமுடன். போயிட்டு ஏதாவது நன்றிப்பா ஆர்யா, சிறப்பு. கொஞ்சம் சவுண்டு தான் குறைவா இருந்துச்சு. அடுத்த நல்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு அடுத்த டைம்ல நல்லா சிறப்பா செய்யலாம். வாழ்த்துக்கள். இன்றைய நிகழ்வில் நமக்கு பரிசு சிறப்பித்து கொடுத்த ஆர்யா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஆர்யா, வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா, குழந்தைகள் அதிகமா இருக்கிறதுனால பயிற்சிகள் நமக்கு குறைவா இருக்குது. அதனால வந்து இன்னைக்கு வந்து நமக்கு ஆசான் அவர்கள் ஒரு குறைவான பயிற்சி, ஏன்னா அடுத்தது ஒரு சிறப்பு தனித்திறமை ஒண்ணு வேற இருக்குது. அது வந்து சிறப்பா இருக்கும். இதை விட நமக்கு வந்து நிகழ்வுகள் வந்து ஒவ்வொரு நிகழ்வையும் நம்ம வந்து சிறப்பா நகர்த்தி போயிட்டு இருக்கிறோம். வாழ்த்துக்கள். அடுத்ததாக நமக்கு வந்து பாத்தீங்கன்னா, காலச்சக்கரத்தின் இன்றைய குழந்தை ஆசான்கள் இருவர் வந்து நமக்கு சிறப்பா இன்னைக்கு வகுப்பு கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆசான் நல்ல சிவமையா அவர்களும், ஆசான் தனலட்சுமி அம்மையார் அவர்களும் தன்னுடைய குழந்தை மூலம் இன்னைக்கு வந்து சிறப்பான ஒரு பயிற்சி கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கிறாங்க. இன்றைய நிகழ்வில் நமக்கு ஆசனங்களையும் பயிற்சிகளையும் குழந்தைகளுக்கு உண்டான நிகழ்வை ஏற்படுத்த குறைந்த பயிற்சிகளை கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா அடுத்தது குழந்தைகளுக்கு வாய்ப்பு நிறையாயிட்டு இருக்கு. அதனால குறைந்த பரீட்சைகளை கொடுத்து இன்றைய நிகழ்வை அனைவருக்கும் மன நிறைவான நிகழ்வாக மாற்றித்தர ஆசா நல்ல சிவமையா அவர்களையும் தனலட்சுமி அம்மையார் அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம வந்து ஆர்டிகலாக கொடுத்து சொல்லிடுறோம். ஐ எம் த பெஸ்ட். நான் சிறந்தவன். ஐ கேன் டு இட். என்னால் முடியும். God is always with me. கடவுள் எப்பொழுதும் என்னுடன் இருக்கிறார். I am a winner. நான் ஒரு வெற்றியாளர். Today is my day. இன்று என்னுடைய நாள். ரெண்டு கை தேய்ச்சுக்கோங்க. கண்கள் மூடுங்க. open your eyes. அப்படியே கால் நீட்டிங்க. கால் நீட்டி. கால் விரல்கள் அப்படியே மடக்கி கேட்டுங்க. கால் பாதத்தை அப்படியே மொத்தமா சுத்துங்க. அப்படியே ஆப்போசிட்டா சுத்துங்க. ரைட் லெக் மடக்கி கேட்டுங்க. லெஃப்ட் லெக், ரைட் லெக், லெஃப்ட் லெக். நன்றாக மூச்சு விடுங்க. அப்படியே நின்று அடிக்க வந்துடுறோம். தாடாசனம்.
கீழே போட்டுக்கிறோம். இரண்டாவது நிலை குழந்தை ஆகாயத்தை பார்த்து வச்சு நல்லா மேல உயர்த்து. 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு. நன்றாக முடிச்சுக்கொள்ளுங்க. சூரிய வணக்கம் முதல் நிலை வணக்கம் வச்சுக்கிறோம். 2 பேக் பண்ணி 3 அப்படியே கால பிடிச்சி நல்லா தண்ணி க்ளோஸா கொண்டு வாங்க. 4 ரைட் லெக் பின்னாடி 5 2 காலை பின்னாடி வச்சு நல்லா மலை மாதிரி நிற்கிறோம். 6 கால் முட்டி ஓடி நல்லா மனதில் போய் அப்படிங்களா 7 8 9வது நிலை ரைட் லெக் முன்னாடி வைங்க. 10வது நிலை 11வது நிலை 12வது நிலை. நன்றாக முடிச்சுக்கொடுங்க. நல்லா ஆழ்ந்து முடிச்சுக்கொடுங்க. சூரிய வணக்க பயிற்சி நாம செஞ்சோம். அப்படியே அமர்ந்த நிலைக்கு வந்துருங்க. எல்லாரும் சூரிய வணக்க பயிற்சி நம்ம செய்வதால நம்முடைய கண்களுக்கு நல்ல ஆற்றல் கிடைக்கும். அடுத்து நம்முடைய மூளைக்கு நல்ல திறன் கிடைக்கும். நம்ம அறிவுள்ள குழந்தைகளா வளர, நல்ல பலசாலியா நாம வளர இந்த பயிற்சி ரொம்ப முக்கியம். ஒரு 3 முறை 4 முறை இந்த பயிற்சிகளை நல்லா செய்யுங்க. சரிங்களா? எல்லாருமே சிறப்பா செஞ்சீங்க. அடுத்தது அகத்தியல். உங்களுக்கு பிடிச்ச 2 ஆசனம் திருமூலர் 2 பேரும் செய்யுங்க. மியூட் ஆன் பண்ணிட்டு ஆசனங்கள் பேர் சொல்லிட்டு செய்யுங்க. குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி 2 ஆசனம் செய்யுங்க. அன்மியூட் பண்ணீங்க அகத்தியன். வக்காசனம். சிரசாசனம். திருமூலர் பூர்ண வில்லாசனம் வில்லாசனம் செய்யுங்க. வில்லாசம் வில்லாசம் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. இது குப்புறப்படுத்தி செய்யுங்கப்பா. என்ன கால் பயிற்சி மட்டும் செஞ்சுட்டு இருக்கீங்க பிரவீன்குமார்? குப்புறப்படுங்க அப்படியே.
அப்படியே காலை பிடிங்க, 2 காலையும். இந்த அழகான கால் அப்படியே வில்லு மாதிரி வளைச்சு மேல கொண்டு வாங்க. காலை பிடிச்சிடணும். அப்படி பிடிச்சு நல்லா வில்லு மேல மேல தரணும். தனையா சிறப்பா செய்யறாரு, திருமணம் செய்யறாரு. ஐயா இன்றைய குழந்தை சித்தாந்தம் சிறப்பா செய்யறாரு பாருங்க. ஆமா ஆமாங்க. நாங்க பாருங்க அகத்தியன் அளவுக்கு இருக்கிறாரு பாருங்க. ஓய்வு ஓய்வு. நேரா வந்து மூச்சு இழுத்து விடுங்க. மான் மூச்சு பயிற்சி. முட்டி போட்டு கொண்டு 4 கால் இருக்கிற மாதிரி மான் மாதிரி நின்னுக்கிறோம் நாம. நல்லா மூச்சுடுங்க. நல்லா மூச்சு விடுங்க. Down. Up. Down. Up. Down. Up. Down. மிக சிறப்பு. அப்படியே சிங்காசனம். சிங்காசனம் செஞ்சு நாம பயிற்சியை நிறைவு பண்ணிக்கலாம். நல்லா அப்படி போருங்க, நல்லா நிமிர்ந்து போருங்க. நல்லா வாயை தரங்க. வாயை திறந்தீங்கன்னா வாயில உலகமே தெரியணும். ரெடி? நல்லா வாய் தருங்க. நாக்க நல்லா நீட்டுங்க. 10 செகண்ட் அப்படியே இருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. எத்தனை லைன்ஸ். வெரி குட். ஒரு சிங்க மாதிரி கர்ஜனை கொடுத்துடலாமா? ரெடி? நல்லா வாய் திறந்து நாக்கு நீட்டுங்க. 2 3 ஓய்வு ஓய்வு. மிக சிறப்பு. இந்த பயிற்சி நாம செய்யறதுனால நம்முடைய நாளமில்லா சுருக்க மண்டலங்கள்லாம் நல்லா வேலை செய்யும். குறிப்பா தைராய்டு சுரப்பிகள் நல்லா வேலை செய்யும். ஹார்மோன் நல்லா சுரக்கும். நல்ல ஆற்றல் மிக்க மனம், நம்ம ஆளுமை திறன் நல்லா அதிகரிக்கும். இந்த பயிற்சி ரொம்ப முக்கியமான பயிற்சி. எல்லாரும் வீட்டுல ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? அன்பு குழந்தைகளே, நம்ம எவ்வளவு நம்ம பயிற்சி செய்யறோமோ அந்த அளவுக்கு நம்ம உடல் வந்து ஆரோக்கியமா இருக்கும். கண்டிப்பா நீங்க எல்லாரும் இந்த வாரம் முழுவதும் இந்த பயிற்சியை செஞ்சுட்டு அடுத்த வாரம் வந்து உங்களையே செய்ய சொல்லுங்க. சரியா? நீங்களே செஞ்சு காமிக்கணும். நான் செய்ய மாட்டேன், நீங்களே இந்த பயிற்சியெல்லாம் நல்லா செய்யணும் அடுத்த வாரம். வாழ்த்துக்கள். திருமலர் அகத்தியன் நல்லா ஆசனம் செஞ்சு காமிச்சதுக்கு வாழ்த்துக்கள். எல்லாருமே சிறப்பா செஞ்சீங்க. பயிற்சி சொல்லுங்க. என்ன 2 ஐயா? 2 பயிற்சி சொல்லுங்க. அப்படிங்களா? ரைட். இன்னும் டைம் இருக்கிறதுல 2 பயிற்சிகள் செய்யலாம். இப்போ நம்ம ஒட்டகாசனம். அப்படியே முட்டி போட்டு நிக்கிறோம். முட்டி போட்டு அப்படியே பேக் பண்ணி குதிக்கால பிடிச்சிடணும். தலையை நல்லா பின்னாடி கொடுத்துருக்கோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. ஸ்ட்ரைட்டா வந்துட்டு மெதுவா வந்துருங்க. முட்டி போட்டு பின்னாடி கையை நல்லா கட்டிருங்க. நல்லா மூச்சுடுங்க. மெதுவா நெற்றி போட்டு தரையில் வச்சு 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. அப்படியே மூச்சு மேல வரும். முத்திரை வச்சு நன்றாக மூச்சு தொடங்க. மீண்டும் நல்லா மூச்சு தொடங்க. அடுத்து
திருகுநிலை ஆசனம். வக்ராசனம். கால் நேரம் நிற்கங்க. ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் சைடு வச்சுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட்ல நல்லா கால் பிடிச்சிடணும். ரைட் ஹேண்ட் பின்னாடி வச்சு நல்லா பின்னாடி திரும்ப. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சு விடுங்க. காலை மாத்திக்கிறோம். லெஃப்ட் லெக் எடுத்து ரைட் சைடு வச்சுக்கோங்க. ரைட் ஹேண்ட்ல பிடிச்சிடறோம். லெஃப்ட் லெக்க ரைட் ஹேண்ட்ல பிடிச்சிருக்கோம். பின்னாடி நல்லா திரும்பி லெஃப்ட் சைடு நல்லா வாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சு விடுங்க. ஆழ்ந்து மூச்சு விடுங்க. அடுத்து அகத்தியன் ஏகபாதாசனம் இப்ப செய்வாரு. கவனிங்க. ஏகபாதாசனம். ரைட் லெக்க கையில எடுத்து பிடிச்சுக்கணும். ஒரு வீணை கையில பிடிச்சிருக்கிற மாதிரி கையில பிடிச்சு அப்படியே தலைக்கு மேல போடணும். ஏகபாதாசனம். இந்த ஆசனத்தையும் நீங்க வீட்டுல நல்லா ட்ரை பண்ணிட்டு வாங்க. லெஃப்ட் லெக் போட்டா ரைட் லெக்கையும் ட்ரை பண்ணி பார்க்கணும். சரியா? பிரவீன் குமார் கொடுக்குற தம்பி வந்து சேலஞ்ச் பண்ணிட்டாரு, நான் செய்யறேன் அப்படின்னு. அதுக்குதான் கால் பயிற்சி செஞ்சு ஆரம்பிச்சிட்டாரு. தனியா போடுறாங்க. என்னாச்சு? தனியா வெயிட் வச்சு பாருங்க. அப்படியே உனக்கு வைங்க. ட்ரை பண்ணி நல்லா தலை நிமிர்ந்து பாருங்க. வெரி குட். கால் அடங்க மறுக்கிறது. அடக்கிடுவோம். அடுத்த வாரம் நல்லா அடக்கி கீழே வச்சிருவோம். மேல தோல் மேல வச்சு வணக்க வைக்கணும். தம்பி செய்ப்பா. பிரவீன் குமார் குரு முருகா கதை சொன்ன முருகர் செய்வார். இப்போ எடுத்து போடுங்க காலை மேல. சித்தானந்தம் ஐயாவும் ட்ரை பண்றாரு. ஐயா போட்டுருவீங்களா? தலை கொண்டு வந்துட்டாரு. போட்டாரு. மிக சிறப்பு. கிளாப் பண்ணுங்க. மிக அருமை. ட்ரை பண்ணுங்க. தேன்மலை தாமு ஐயா குரூப்ல இருக்கிற பொண்ணு ட்ரை பண்ணுங்க. போடுங்க. சூப்பர். ஐயா கையை உள்ள வச்சுக்காங்க. சித்தானந்தம் ஐயா கையை உள்ள கொண்டு போய்க்கு. காலுக்கு உள்ள வச்சுட்டு அப்புறம் போடுங்க. போடுங்க. வெரி குட். 2 காலையும் செஞ்சுட்டாரு சித்தானந்தம் ஐயா. வெரி குட். மிக சிறப்பு. குழந்தையாவே மாறிட்டாரு ஐயா. மிக சிறப்புங்க ஐயா. அடுத்தது திருமண பஸ்திரியா ஆதிபத்திர வச்சு நல்லா மூச்சு விடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. அப்படியே மூச்சு காட்டுற கவனிங்க. அழகாக மூச்சு காட்டுற கவனிங்க. அம்மை அப்பனே உலகம் என்ற மாதிரி நம்ம இப்போ காற்றே உலகம், தண்ணீரே உலகம், வானமே உலகம், பூமியே உலகம் அப்படின்னு 5 பஞ்சபூதங்களை நினைச்சு நல்லா ஆழ்ந்து மூச்சை கவனிக்கிறோம். காற்றை நல்லா உள்வாங்குறோம். மெதுவாக மூச்செடுத்து மெதுவாக விடுறோம். நன்றாக மூச்சு உள்ளே செல்கிறது. நம்முடைய மார்பு பகுதி நன்றாக விரிவடைந்து முழுமையான சுவாசம் கிடைக்கிறது.
மனம் மகிழ்ச்சி அடைகிறது, உடலாலும் மனதாலும் பரிபூர்ண ஆரோக்கியம் அடைகிறது. நாம் வாழ்வாங்கு வாழ பயிற்சிகளை தினந்தோறும் செய்வோம். நாம் வாழ்வோம் அமைதியாய், நாம் வாழ்வோம் அமைதியாய், நாம் வாழ்வோம் அறிவார்கள். நன்றி. இந்த நல்லதொரு வாய்ப்பினை நமக்கு வழங்கிய ரோட்டரி சங்கங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. சிறப்பு, சந்தோஷம். இன்றைய நிகழ்வில் நமக்கு அற்புதமாக பயிற்சிகள் அகத்தியன் ஒரு குழந்தை இருவரும் நமக்கு சிறப்பாக கொடுத்தாங்க. அதே மாதிரி ஆசான் அவர்களும் இன்னைக்கு வந்து சிறப்பா நமக்கு நிகழ்வை கொடுத்தாங்க. எல்லாமே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு உண்டான நிகழ்வு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வா, ஏன்னா குழந்தைகள் வந்து இன்னைக்கு போட்டி போட்டுக்கொண்டு அவங்களோட திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வை நம்ம ஏற்படுத்திட்டு இருக்கிறோம். அதே போன்ற இதுல வந்து பாத்தீங்கன்னா இத்தனை குழந்தைகள் வந்திருந்தாலும் இவ்வளவுதான் அப்படிங்கிறத விட இன்னும் நமக்கு வந்து குழந்தைகள் வந்து வெயிட்டிங்ல இருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இன்னும் பல குழந்தைகள் வந்து இந்த வாரம் வாய்ப்பு கேட்டு நமக்கு கொடுக்க முடியல. அவங்களுக்கும் நமக்கு வருத்தமா இருக்கு. அடுத்த வாரம் கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கண்டிப்பாக கொடுக்கப்படும். அடுத்த வாரம் இல்ல, அதுக்கு அடுத்த வாரம் நாம் நேரடி நிகழ்வு நடக்க இருப்பதால் அதற்கு அடுத்த வாரம் வந்து நம்ம கண்டிப்பா கொடுத்துடலாம். இன்றைய நிகழ்வில் நமக்கு சிறப்பானதொரு ஆசனங்களையும் பயிற்சிகளையும் அளித்து சிறப்பித்து கொடுத்த ஆசான் நலசிவமையா அவர்களுக்கும் தனலட்சுமி அம்மையார் அவர்களுக்கும் அவர்களது குழந்தைகளை இருவருக்கும் இந்த நேரத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. நன்றிங்கம்மா. நன்றி. அப்புறம் நம்ம நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றும் நடத்தப்படுவது வந்து பாத்தீங்கன்னா பெருமை வாய்ந்த செய்தி என்னன்னாக்கா, நேற்று வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரோட்டரி நிகழ்வுல, அதாவது காலச்சக்கரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம், ரோட்டரி மாவட்டம் 2981 நேற்று வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் ப்ராஜெக்ட், அதாவது எந்த அளவுக்கு நம்மளோட நிகழ்வுகள் வந்து மற்றவர்களுக்கு போய் சேர்க்கக்கூடிய ஒரு நிகழ்வா வந்து ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வந்து நேற்று ஒரு ஃபங்க்ஷன் வந்து நேற்று கும்பகோணத்துல வந்து மாவட்ட ஆளுநர், ரோட்டரி மாவட்ட ஆளுநர் தலைமையில சிறப்பாக நடைபெற்றது. அதற்கு சிறப்பு விருந்தினராக பாரதி கிருஷ்ணகுமார், ரிட்டையர் அண்டு வந்து எழுத்தாளர் அண்டு டைரக்டர், அவர் வந்திருந்தாரு. சிறப்பு விருந்தாளரை வந்து நிகழ்ச்சி வந்து சிறப்பாக நடந்துச்சு. அதனாலதான் நேற்று பல செய்திகளை நான் வந்து பகிர முடியல குழுவுல. அதனால வந்து அந்த நிகழ்வுல நமக்கு வந்து காலச்சக்கரத்துக்கு வந்து சிறந்த அப்ரிசியேஷன் அவார்டு, அதாவது நல்ல ஒரு நிகழ்வுக்கு உண்டான சிறப்பு வந்து நமக்கு அந்த காலச்சக்கரம் நிகழ்வுக்காக அந்த ஸ்டேஜ்ல நமக்கு கொடுத்தாங்க. அதனுடைய போட்டோவை நான் வந்து குரூப்ல ஷேர் பண்ணியிருக்கேன். அது இல்லாம அந்த நிகழ்வுக்கு நம்மள்ட்ட கொடுத்த போட்டோ இதுதான், சாரி ஷீல்டு இதுதான் உங்களுக்கு. இந்த ஒரு நிமிஷம். நன்றி. அதாவது நமக்கு கொடுத்த இந்த ஷீல்டு, அதாவது காலச்சக்கர குழுவில் உள்ள அனைவருக்கும் கிடைத்த ஒரு நிகழ்வு சொல்லலாம், சிறப்புன்னு சொல்லலாம். வாழ்த்துக்கள். இந்த பெருமை வந்து குழுல உள்ள அனைவரையும் சாரும் அப்படிங்கிறத இந்த நேரத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. ஏன்னா ஒரு ஒரு வெற்றி என்பது நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம இந்த நிகழ்வை வந்து கொண்டு போறோம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும். அந்த அளவுக்கு வந்து இந்த நிகழ்வு சிறப்பா சென்று கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே வந்து பாத்தீங்கன்னாக்கா, நேத்து வந்து இந்த காலச்சக்கரம் நிகழ்வுக்கு வந்து நமக்கு சிறப்பா அந்த நிகழ்வுக்கு உண்டான அவார்டு குடுத்தாங்க. அதுல ஒரு சிறப்பு செய்தியா வந்து பாரதி கிருஷ்ணகுமார் சொன்னது, அவர் ஸ்பீச்ல வந்து நேத்து சொன்னது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ரோட்டரியில இவ்வளவு பேர் நம்ம செஞ்சுக்கிட்டோம். சேவைகள் என்பதை முதன்மையாக கொண்ட ரோட்டரி வந்து எந்த அளவுக்கு சென்று கொண்டிருந்தாலும், பல விஷயங்கள செய்றீங்க. பல விஷயங்கள வந்து நீங்க வந்து மற்றவர்களுக்கு வந்து பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கீங்க. ஆனா, அதனுடைய பயன்பெற்றவர்கள வந்து திருப்பி நீங்க வந்து ரோட்டரியில இணைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்ப நீங்க எந்த வகையிலும் நீங்க வந்து ஏற்படுத்தல அப்படிங்கிறதுல வந்து அவரு ஸ்பீச் சொல்லிட்டு இருந்தார். நாங்கலாம் வந்து ஆடியன்ஸா உட்கார்ந்து கேட்டுட்டு இருந்தோம். ஏன்னா நிகழ்வு வந்து அப்படி சிறப்பா போயிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1000 நபர், 1200 நபர்கள் பங்கேற்க பெரிய அரங்குல நடந்துச்சு. அப்போ வந்து அவங்க சொன்ன வார்த்தைகள் வந்து இது மாரி தான். ரோட்டரியில வந்து எந்த அளவுக்கு நம்ம செய்றோமோ, அவங்களுக்கு அந்த ரோட்டரியில திரும்ப அவங்கள வந்து கொண்டு வந்து சேர்த்து, அவங்களுக்கு அந்த பயனை கொடுத்தவர் வந்து திரும்பவும் அவங்களும் பயன்பெற்றவர்கள் வந்து பயன்பெறுவதற்கு நம்ம வந்து சிறப்பு வாய்ப்பை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறத வந்து வலியுறுத்தி சொன்னார். அதாவது இது வந்து எப்படின்னா, என்னலாம் இல்லனாக்கா அது சுருங்கி போயிடும். விரிவடையறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. அப்படிங்கிறத பத்தி சொன்னாரு.
அப்புறம் ஸ்டேஜில் கூப்பிட்டு அந்த நமக்கு அவார்டு கொடுக்க உள்ள நான் டிஜியும் ரொம்ப பெருமையாக சொன்னார். பாஸ்கரன் சார் வந்து கிட்டத்தட்ட அந்த உரையாடலோட கூட அந்த ஃபோட்டோ இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஸ்டேஜ் வந்து உடனே குடுத்துட்டு எல்லாரும் இது பண்ணாங்க. ஆனா, நமக்கு மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா, டிஜி வந்து பாஸ்கரன் சார் வந்து இத பற்றி ஒரு பெரிய விளக்கமே குடுத்தாரு பாரதி சார்ட்ட. இது மாரி 1000 நாட்கள் தொடர்ந்து ஒரு நிகழ்வு சிறப்பா போயிட்டுருக்கு. காலைல அதுவும் பார்த்தீங்கன்னா 5:30 டூ 6:30. இது வந்து பயனுள்ள நிகழ்வா எங்க மாவட்டத்துல வந்து சிறப்பா செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிறப்பா அவர்ட்ட வந்து வலியுறுத்தக்குள்ள ரொம்ப சந்தோஷப்பட்டார். அப்படியா? அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு அவரு அந்த விஷயங்கள் கேட்டாரு. அப்பதான் நான் அவர்ட்ட திரும்ப சொன்னேன். சார் நீங்க ஸ்டேஜ்ல வந்து உங்களுடைய கருத்துக்கள நீங்க சொன்னீங்க. அதுல வந்து பயன்பெற்றவர்கள் வந்து அப்படியே விட்டுர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எங்க காலை சக்கரத்துல வந்து இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 ஆண்டுகள் நாங்க பயிற்சி குடுத்து, இதுலருந்து கிட்டத்தட்ட 25 ஆசிரியர்கள நாங்க உருவாக்கியிருக்கோம். அது இதுவரைக்கும் பங்கெடுத்தவர்கள் வந்து திரும்பி ஆசிரியர்களா உருவாக்கிய நிலைய நாங்க ஏற்படுத்தியிருக்கோம் அப்படின்னு சொன்னோனே, ரொம்ப சந்தோஷப்பட்டு இது பண்ணாரு. வாழ்த்துக்கள் சொன்னாரு. இது மாரி விஷயங்கள் நடக்கிறது எங்களுக்கு பூரிப்பா இருக்கு. அப்படிங்கிற விஷயத்த வந்து நேத்து தெளிவா நமக்கு சொன்னாரு. அந்த ஒரு பெருமையும் நமக்கு காலைச்சக்கரம் அன்பர்களுக்கு சேரும். ஏன்னா வந்து நிகழ்வ வந்து நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் நடத்திக் கொண்டிருந்தாலும், அத அப்படியே விடாம அவங்க பயிற்சி கற்றவர்கள வந்து நம்ம பயிற்சி வந்து ஆசிரியர்களா மாற்றி, அந்த நிகழ்வ வந்து நம்ம சிறப்பா கொண்டு போறது வந்து ஒரு பெருமை வாய்ந்த செய்தி அப்படிங்கிறத வந்து அந்த ஸ்டேஜ்ல வந்து அவர் சொல்லக்குள்ள, அது காலைச்சக்கரத்துக்கும் பொருந்தும் அப்படிங்கிறத வந்து நம்ம சிறப்பா அந்த நிகழ்வுல ஏற்படுத்தணும். அதனால இந்த நிகழ்வுக்குண்டான பெரிய வெற்றி என்பது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மற்றவர்கள் தெரியக்குள்ள இது மாரி ஒரு நிகழ்வு நடப்பது என்பதே பெரிய ஆச்சரியமளிக்கும் செய்தியாகவும், அனைவருக்கும் ஒரு சிறப்பு வாய்ந்த செய்தியாகவும் ஒவ்வொரு நாளும் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே இந்த பாராட்டு என்பது காலச்சக்கரத்தில் நமக்கு பங்கெடுத்து சிறப்பித்துக் கொடுத்துக் கொண்டிருக்கும் அனைத்து ஆசான்களுக்கும், நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொடுத்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் பொருந்தும். அனைவருக்கும் இந்த பாராட்டை சமர்ப்பிக்கிறேன் என்று இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு, இந்த ஒவ்வொரு வெற்றிக்கும், ஒவ்வொரு நிகழ்வுக்கும் உங்களுடைய ஒருவருடைய பங்களிப்பும், உங்களுடைய ஒவ்வொரு நாளுடைய அந்த ஒத்துழைப்பும் தான் இதற்கு முதல் காரணம் என்பதை நேற்று தெரிவித்துக் கொண்டு, அனைவருக்கும் இந்த நேரத்திலே நான் நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள், சந்தோஷம். நிகழ்வின் அடுத்த நிகழ்வாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து நமக்கு வந்து பல்வேறு அதாவது சகலகலா நிகழ்வு அப்படின்னு நம்ம இந்த நிகழ்ச்சிய சொல்லிட்டு இருந்தாலும், இந்த நிகழ்வுல வந்து நமக்கு வந்து பல்வேறு தொடர்ந்து வாரங்கள்ல வந்து சம்ரிதி, சாமுதிதா இருவரும் வந்து பார்த்தீங்கன்னா, சகலகலா வித்தைகளை கற்றுக்கொண்டு, சகலகலா கலைகளை கற்றுக்கொண்டு, இந்த நிகழ்வுல வந்து ஒவ்வொரு நாளும் நமக்கு வந்து சிறப்பா பயிற்சிகளையும், நிகழ்ச்சிகளையும் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே இன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அன்மியூட் பண்ணிக்கமா. இன்றைய நிகழ்வு வந்து பாத்தீங்கன்னாக்கா, சம்ரிதி, சாமுத்திதா இருவரும் வந்து நமக்கு சிறப்பான ஒரு சிலம்பம். நம்ம சிலம்பம் முன்னாடி சுத்துறத பார்த்திருப்போம். ஆனா சிலம்பத்தோட இன்னைக்கு வந்து பரதநாட்டியம், யோகா அனைத்தையும் கலந்து ஒரு நிகழ்வை ஏற்படுத்துறது பெரிய விஷயம். அதாவது அந்த நிகழ்வை வந்து இன்னைக்கு சிறப்பா நமக்கு வந்து கலந்து ஏற்படுத்த இருக்கிறாங்க. அவர்களுடைய நிலைகளில் ஒவ்வொரு நாளும் அவர்களை மேம்படுத்தி கொடுத்து கொண்டிருந்தாலும், அந்த மேம்பாடு என்பது இந்த காலச்சக்கரத்தின் மூலமாக ஒரு வெளிப்பாடாக வந்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய அந்த வெளிப்பாடுகள் அனைவருக்கும் ஒரு சிறப்பை ஏற்படுத்தும் என்பதிலே அனைவருக்கும் சந்தேகம் இல்லை. அந்த வகையிலே ஒவ்வொரு வாரமும் நமக்கு சிறப்பான நிகழ்வை கொடுத்து கொண்டிருக்கும் சம்ரிதா, சாமுதிதா அவர்கள் இன்று நமக்கு சிலம்பம் வந்து யோகா ஓட கலந்த ஒரு பரதநாட்டியத்தோட கலந்த சிறப்பான ஒரு நிகழ்வை கொடுக்க போகிறார்கள். வாழ்த்துக்கள். நன்றிங்கம்மா. சிறப்பு. அனைவருக்கும் காலை வணக்கம். என் பெயர் சம்ரிதி. வாழ்க வளமுடன். இன்று நடைபெறும் காலச்சக்கர நிகழ்ச்சியில் நான் சிலம்பாட்டம் ஆடுகின்றேன். அப்படி போய் பட்டோம். லைட் பட்டோம். ஏன்பா ரெண்டுத்தையும் ஒண்ணா போடும்.
पुनः शिवं शिवम् जटाकटाह सम्भ्रम भ्रमनिलिम्ब निर्झरी विलोलवीचि वल्लरी विराजमान भगज्ज्वलल्ललाटमट्टपावते किशोर चन्द्रशेखरे रति अभिक्षणो धोरणी निरुद्ध दुर्धरापरि क्वचित् दिगम्बरे मनो विनोदमे तु वस्तुनि जटाभुजंग पिंगल सुरत्तरामणि प्रभात कंब कुंकुमद्रव प्रलिप्त दिग्वधूमुखे मदान्ध सिंधुर सुरत्व उत्तरीय मेधुरे मनो विनोदमद्भुतं बिभर्त भूत भर्तरी शेषलेख शेखर प्रसून धूलि धोरणी विधूसराकृति भूभुजंगराजमालयानि बद्धजात जूटक श्री चिराय जायतां चकोर बन्धुशेखर ललाट चत्वरज्ज्वल धनञ्जय स्फुलिङ्गानि पीत पञ्चसायकं अमन्निलिम्बनायकं सुधामयूखरेखया विराजमान शेखरं महाकपालि सम्पदे शिरोजकालमास्तु कराल भाल पट्टिका जगत् 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 ज्वलत् धनञ्जयाहुतीकृत प्रचण्ड पञ्चसायके धराधरेन्द्रनन्दिनी कुचाग चित्तपत्रक प्रकल्पनैक शिल्पिनी त्रिलोचने रतिर्मम नवीन मेघमण्डली निरुद्ध दुर्धर स्फुरन्भूनि शीथिनी तमः प्रबद्ध बद्ध गन्धरः निलिम्ब निर्झरीधरष्टघोतु कृत्य सिन्धुरङ्गलानिधान बन्धुरः श्रियं जगद्गुरुं पंकज प्रपंच कालिम प्रभावलंबि कंठ गंडली रुचि प्रबद्ध गंधरं स्मरच्छिदं पुरच्छिदं भवच्छिदं मखच्छिदं गजच्छिदं धकच्छिदं तमं तकच्छिदं भजे अखल्व सर्व मंगला कलाकदम्ब मंजरी रसप्रवाह माधुरी विजृंभणा मधुव्रतं स्मरान्तकं पुरान्तकं भवान्तकं मधोन्तकं गजान्तकान्तकान्तकं तमन्तकान्तकं भजे विपक्ष पक्षयो शारविंद चक्षुषो प्रजावही महेन्द्रयो समप्रवृत्ति कदा कदा शिवं भजाम्यहम् निर्झरी
కోటరేవ వివిక్త దుర్మతి సదా శిరస్త్రమంజలింగలోచనూలనామపాలనగ్నకవసిరేతి మంత్రముచ్చర కదా సుఖీ ఇదాని నిత్యమేవ ముక్తముక్తమంత్రవప్పేశ్వరం బ్రువన్నరో విశుద్ధిమేతి సప్తకం హరే గురౌ సుభక్తిమాశు యాతినాన్యథాగతిం విమోహనం హిదేహి నాసు శంకరస్య చిన్ విమోహనం హిదేహి నాసు శంకరస్య చిన్ విమోహనం హిదేహి నాసు శంకరస్య చింతనో நன்றி நன்றிம்மா, சிறப்பு, சந்தோஷம். நிகழ்வுல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு வாரமும் நமக்கு வந்து சிறப்பா நிகழ்வை கொடுத்துட்டு இருக்காங்க சம்பிரதி. அதாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா சகலகலா வல்லவிகள் 2 பேருமே இன்றைய காலகட்டத்துக்கு வந்து குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயிற்சிகள் ஒரு கலைகளை கற்றுக்கொள்வதே அபூர்வமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் தன்னுடைய அனைத்து விதமான பயிற்சிகளையும், அதாவது இவங்களுடைய கொள்கையே வேறு, அதை பற்றி நம்ம வந்து நிறைய பேச வேண்டியது இருக்குது. அதை வந்து நம்ம வாய்ப்பு இருந்தால் நம்ம ஒரு வகுப்பிலே பேசலாம். அது மாதிரி இன்றைய காலகட்டத்தில் தங்களுடைய வாழ்க்கை முறையை வந்து இன்னைக்கு சிறப்பா வந்து நடத்தி கொண்டு தங்களுடைய குழந்தைகளையும் பல கலைகளையும் கற்றுக்கொண்டு அதனுடைய வெளிப்பாடுகள் என்பது வந்து இந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது. அதை நம் காலை சக்கரத்தில் ஒவ்வொரு வாரமும் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக அவர்களுடைய இந்த நிகழ்வுகள், இந்த செயல்கள் ஒவ்வொன்றும் பெரிய வெற்றியடையும். அவர்களுக்கு நமது இந்த காலை சக்கரம் நிகழ்வில் உள்ள அனைவரின் சார்பாக வாழ்த்துக்களையும் வரவேற்பு, அதாவது அவர்களுடைய செய்கைகள் ஒவ்வொன்றும் நமக்கு வரவேற்பை கொடுக்கிறது. வரவேற்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றிம்மா, சந்தோஷம். பாமதிட்டா ரெடியாமா? ஓகே. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அவங்கள்ட்டே சொன்னேன், அதாவது டைமிங் வந்து 2 பேருக்குமே டைம் ஆகும்,
அதனால ஒவ்வொரு வாரமும் நம்ம ஒவ்வொரு குழந்தைகளை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லக்குள்ள அவங்களுடைய பெரிய ஒரு ஒற்றுமையே என்னன்னாக்கா, செஞ்சா 2 பேரும் தான் சேர்ந்து செய்வோம் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து நம்மள்ட்ட வலியுறுத்தினாங்க. அதே ஒரு சிறப்பு தான் நமக்கு. உண்மையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா, திறமைகள் என்பது வெளிப்பாடுகள் ஒரு பக்கம் இருந்தாலும், தன்னுடைய இருவருடைய திறமைகளும் ஒரு சேர போய் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த விஷயங்கள் மனப்பக்குவம் என்பது பெரிய எல்லாருக்கும் வராது. அந்த அளவுக்கு எங்களுடைய இருவருடைய பயிற்சிகளும், செய்கைகளும், கொடுக்கும் முயற்சிகளும் இருவரும் இணைந்தே செய்வோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வகையிலே இன்று நமக்கு வந்து சாமுத்திதா அவர்கள் வந்து இன்றைக்கு வந்து அக்காவுக்கு தங்கை சளைத்தவர் அல்ல அப்படி என்பது போல் இன்றைக்கு நானும் உங்களிடம் என்னுடைய தனித்திறமையை காட்ட ரெடியாக இருக்கிறேன் என்று சிலம்பம், பரதம், யோகா கலந்த ஒரு கலவையாக நமக்கு இப்ப கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். சாமுத்திதா அவர்களை தன்னுடைய தனித்திறமையை வெளிப்படுத்த அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சாமுதிதா. நான் சிலம்பாட்டம் சொல்லுகின்றேன். जलं प्रवाह पावितस्थले कलेवलं विलम्बितां भुजङ्गमट्टमट्टमट्टमन्निनाथवट्टमल्पयं चकारचण्डताण्डवं तनोतु नः शिवं शिवं जगापदाह सम्भ्रम भ्रमन्निलिम्ब निर्झरी विलोल वीचि वल्लरी विराजमान किशोर चन्द्रशेखरे रति परीक्षणे नंदिनी विराट बंधु दिगंत संतति प्रमोदमान मानसे कृपा कटाक्ष धोरणी निरुद्ध दुर्धरापति क्वचित् दिगंबरे मनो विनोद में तु वस्तुनि जटाभुजंग पिंगल तुरपरामणि प्रभा कदंब कुंकुम द्रव प्रलिप्त दिग्वधूमुखे मदान्ध सिंधुर सुरत्व उत्तरीय मेधुरे मनो विनोद मद्भुतं बिभर्त भूत भल्करी ओम नमः शिवाय सदा शिवं भजाम्यहं सदा शिवं भजाम्यहं ओम नमः शिवाय सहस्रलोचन अमृत्य शेषलेख शेखर प्रसून धूलि धोरणी विधूसराकृति भुजंगराजमालया निबद्धजात चूटक श्रीचिराय जायतां चकोर बंधु शेखर ललाट चक्रज्वलद्धनञ्जय स्फुलिङ्गमानि पीत पञ्चनायकं नमन्निलिम्बनायकं सुधामयूखलेखया विराजमान शेखरं महाकपालितं पदे शिरोजकालमास्तु कराल भाल पट्टिका धगत् 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 ज्वलद्धनञ्जयाहुतीकृत प्रचण्ड पञ्चसायके धराधरेन्द्रनन्दिनी कुचाग्र चित्तपत्र कल्पनैक शिल्पिनी त्रिलोचने रचिर्मम नवीन मेघमण्डली निरुद्ध दुर्धर स्फुर कुहूनि शीथिनी तमः प्रबन्ध बन्ध कन्धर निलिम्ब निर्झरी धरस्तनोतु कृत्य सिन्धुर नलानिधान बन्धुर श्रियं जगद्गुरुं प्रफुल्ल नील पंकज
పంచకాలిమ ప్రభావలంబి కంఠగంధలి రుచి ప్రబద్ధ గంధరం స్మరచ్చిదం పురచ్చిదం భవచ్చిదం మఠచ్చిదం గజచ్చిదాంధకచ్చిదం తమంతకచ్చిదం భజే అకల్వ సర్వ మంగళా కళాకదంబ మంజరి రస ప్రవాహ మాధురి విజృంభణ మధువ్రతం స్మరాంతకం పురాంతకం భవాంతకం మహాంతకం గజాంతకాంతకాంతకం సమంతకాంతకం భజే విపక్ష పక్షయో శారదింద చక్షుషో ప్రజాపతి శివం భజామ్యహం సదా శిరస్థమంజలి విముక్తలోచనోలలామపాలగ్నకవసిరేతి మంత్రముచ్చర కదా సుఖీ భవామ్యహం ఇదాని నిత్యమేవ ముక్తముక్తముక్తముక్తమస్తమస్తమం బ్రువన్నరో విశుద్ధినేతి సత్తతం హరే గురౌ సుభక్తిమాశు యాదినాన్యతాగతిం విమోహనం హి దేహినాసు శంకరస్య చిన్ విమోహనం హి దేహినాసు శంకరస్య చిన్ విమోహనం హి దేహినాసు శంకరస్య చింతనో நன்றிம்மா. சிறப்பு. சாமதித்தார். சிறப்பாக இருவரும் பாத்தீங்கன்னா
ஃபர்ஸ்ட் கிளாஸ். அதாவது என்னன்னாக்கா சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை. ஒவ்வொரு அசைவுகளும், ஒவ்வொரு பயிற்சிகளும், ஒவ்வொரு நிகழ்வுகளும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, தன்னையே சார்ந்து தன்னிலைப்படுத்தி சிறப்பானது ஒரு நிகழ்வுல வந்து நமக்கு சிறப்பித்து குடுத்துருக்காங்க. சாமுத்திதா சம்பிரதி இருவரும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒருவருக்கொருவர் சளைத்தவர்கள் அல்ல என்பதைப் போன்று இன்று இருவரும் தன்னுடைய பயிற்சிகளை அதாவது பயிற்சிய செஞ்சத வந்து அடுத்தவங்க மாத்தி செய்வாங்களா? அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறு மாற்றுதல் கூட இல்லாம சிறப்பா வந்து அதே பயிற்சிய அதே முறைகள்ல சிறப்பா ஒவ்வொரு நிகழ்வையும் நமக்கு ஏற்படுத்தி குடுத்துருக்காங்க. இந்த வகையிலே நமக்கு வந்து ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய பயிற்சிகள் இந்த அளவுக்கு சிறப்பா இருக்குதுன்னாக்கா, அவருடைய பெரிய முயற்சி அதற்கு காரணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கு வந்து அவர்கள் பெற்றோர்களை ரொம்ப ரொம்ப பாராட்டணும். ஏன்னா இந்த இளம் பருவத்திலேயே, இளம் குழந்தை பருவத்திலேயே தன்னுடைய குழந்தைகளை எந்த அளவுக்கு தன்னுடைய ஒவ்வொரு திறமைகளையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வ வந்து அவங்க கற்றுக் குடுப்பாங்க அப்படிங்கிறதுக்கு இது பெரிய ஒரு சான்று. நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம முயற்சி செய்தால் அது ஒரு பெரிய வெற்றியாகும் என்பதற்கு இதுவும் ஒரு சான்று. ஏன்னா வந்து இந்த குழந்தை பருவத்திலேயே அவங்க அதாவது பெற்றோர்களுக்கு அந்த கஷ்டங்கள் தெரிய வரும். ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஏன்னா குழந்தைகளை கொண்டு போய் சேர்த்து அவர்களுக்கு அந்த ஒவ்வொரு பயிற்சி முறைகளும் கற்றுக் கொடுத்து அவர்களை பெரிய ஒரு ஒவ்வொரு பயிற்சி முறைக்கும் அவர்களை திறம்பட மேம்படுத்திக் கொள்வதற்கு ரொம்ப அதாவது இந்த காலத்தில் வந்து இது மாரி நிகழ்வுகள் ஏற்படுத்துவது பெரிய விஷயம். அதை வந்து திறம்பட அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே இன்று 2 குழந்தைகளுக்கும், அவர்களது பெற்றோர்களுக்கும் முதல்ல வந்து அவங்க பெற்றோர்களுக்கு தான் நம்ம வாழ்த்து சொல்லணும். ஏன்னா குழந்தை பருவத்தில வந்து குழந்தைகள வந்து இந்த அளவுக்கு மாற்றி அவர்களை மேம்படுத்தி வளர்த்துக் கொண்டிருப்பது பெற்றோர்களை தான் சாரும். கண்டிப்பாக இந்த நேரத்திலே இந்த 2 குழந்தைகளுக்கும், அவர்களது பெற்றோர்களுக்கும் தயாளன், ஹேமலதா இருவர்களுக்கும் இந்த நேரத்திலே நாங்கள் நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிப்பா, நன்றிம்மா. வாழ்த்துக்கள். இந்த பயிற்சி முறைகளை பற்றி இன்னைக்கு குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா, திருக்குறள்லேருந்து ஆரம்பிச்சு நமக்கு இவ்வளவு பயிற்சி முறைகள் குடுத்திருக்காங்க. இதுல வந்து நமக்கு நல்ல சுமையா இதனுடைய கருத்துக்களை சொல்வாங்க. அடுத்தடுத்து இதனுடைய குழந்தைகளுக்கு உண்டான பாராட்டுகளை தெரிவிப்பவர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா, கண்டிப்பாக நம்ம வந்து பாராட்டுகளை தெரிவிக்கலாம். முதலாவதாக நம்ம நல்ல சுமையா வந்து அதனுடைய வெளிப்பாடுகளை, கருத்துக்களை கூற அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மற்றவர்களும் வாய்ப்புண்டு. நீங்க வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா, கண்டிப்பாக எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுக்கப்படும். குழந்தைகளுக்கு உண்டான அனைவருக்கும் ஒரு பாராட்டை தெரிவிக்க ஒரு வாய்ப்பு. மிக சிறப்பாக ஒரு சிவன் பாட்டுக்கு நல்லா நடனம் ஆடி இருந்தாங்க. அவங்க பரதநாட்டியத்தோட சேர்ந்து ஆசனங்களும் செஞ்சு சிலம்ப கலையும் வெளிப்படுத்தினாங்க. மிக சிறப்பு. இந்த மாதிரி குழந்தைகளுக்கு வந்து நம்ம ஆசனங்கள் மட்டும் சொல்லிக் கொடுக்காம அந்த மியூசிக்கோட கொடுக்கும்போது வந்து விரும்பி செய்வாங்க. இந்த மாதிரி நான் பள்ளியிலாம் நாங்க வந்து அந்த மியூசிக் போட்டு இது மாதிரிதான் ஆண்டு விழாவில் பண்ணுவோம். அதை சிறப்பா வந்து அவங்க பெற்றோர்கள் வந்து சிலம்பம் சிலம்பத்துல நல்லா ஆர்வம் வந்திருக்காங்க. அந்த சிலம்பத்தோட சேர்த்து பரதநாட்டியம், யோகாவும் பண்றது மிக மிக சிறப்பான விஷயம். அந்த காலத்துல எல்லாம் வந்து சித்தர்கள் வந்து இந்த மாதிரி தற்காப்பு கலை, யோகா எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதை நினைவுபடுத்துற மாதிரி மிக சிறப்பாக அவங்க வந்து சிலம்பத்தில் இருக்கிற எல்லா மெத்தேடு நல்லா பண்ணாங்க. அதே மாதிரி ஆசனங்கள் வந்து பாத்தீங்கன்னா சிரசாசனம், சிரச பத்மாசனம், சிரசாசனத்துல வணக்கம், நடராஜாசனம் இந்த மாதிரி பண்ணாங்க. அப்புறம் அந்த யோக நித்திரை 2 காலை பின்னாடி வைக்கிறது வந்து யோக நித்திரைங்கிற ஒரு ஆசனம். அத யோக நித்திரை செஞ்சு சிலம்பத்தை சொல்லட்டுனது மிக அருமை. வாழ்த்துக்கள் குழந்தைகளா. மிக சிறப்புமா அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களுக்கும் அவர்களை ஊக்குவிக்கக்கூடிய அந்த அவங்களுடைய பெற்றோர்களுக்கும் நாம் மனமார்ந்த நன்றியினையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்வோம். மிக சிறப்பு. நன்றிங்க. அடுத்தது பாடல் பாடினாங்க போஜராஜா. அழகான ஒரு பாடல், அன்பை வெளிப்படுத்துற மாதிரி மிக சிறப்பாக அந்த பாடல் மிகவும் அருமை. ஒவ்வொரு நாளும் அந்த பாட்டை பாடலாம், எல்லாருமே சேர்ந்து பாடலாம். போஜராஜா அவர்கள் எங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த பாட்டு நல்லா கற்றுக் கொடுங்க. அதே மாதிரி திருக்குறள் ஒவ்வொரு வாரமும் நமக்கு வந்து திருக்குறளை மிக சிறப்பாக வெளிப்படுத்தக்கூடிய அந்த தம்பிக்கு நாம வாழ்த்துக்கள் சொல்றோம். மிக சிறப்பு. அத்தனை குரல்களை அவ்வளவு இனிமையான உங்களுடைய குரல்களால் அழகா சொல்றீங்க.
அது மட்டும் இல்ல, நீங்க எல்லாத்தையும் நல்லா வாட்ச் பண்ணி அந்த கவனிக்கிற திறன் வந்து உங்களுக்கு மிக சிறப்பு. அஹ் அவரு மிக சிறப்பாக சொல்றாங்க. அவர்களுக்கும் அவங்க பெற்றோர்களுக்கும் வாழ்த்துக்கள். போஜராஜாவுக்கு நல்லா ஊக்குவித்து பயிற்சி கொடுக்கிற குணபான் ஐயாவுக்கு மிக மிக வாழ்த்துக்கள், நன்றி. நன்றி நன்றிங்க ஐயா, சந்தோஷம். அத்தனை வேலைகளையும் பார்த்துக்கிட்டு அவங்க குழந்தைகளையும் சிறப்பா கொண்டு வர்றது மிக சிறப்பு. அடுத்து அந்த முருகன் கதை சொன்னாங்க அழகா. அப்பா எவ்வளவு மிக சிறப்பு. அவருடைய கவனம் பாத்தீங்கன்னா அந்த சொல்லி முடிச்சுட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. படுத்து உடம்பு வலிச்சுன்னா படுத்து பாக்குறாரு, இந்த பக்கம் வலிச்சுன்னா அந்த பக்கம் திரும்பி படுத்துக்கிறாரு. அதுவும் ஒரு ஆசனங்கள் தான். மிக சிறப்பு. அவன் கவனிக்கிறத மட்டும் நிறுத்துறது இல்லை. உடம்பு வலிச்சாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, குப்பரை படுத்துக்கிட்டு பாக்குறாரு, கொஞ்ச நேரம் நிமிர்ந்து படுத்து பாக்குறாரு. நல்லா அப்சர்வேஷன். அந்த குழந்தைக்கு கதை சொல்லும் திறன் மிக சிறப்பா இருக்கு. இத வந்து மிக கருத்துக்கள் நிறைந்த கருத்துக்களை கதைகளை அடுத்து கொண்டு வரணும். கதைகள்ல வந்து நிறைய சாமாத்தி கதைகள்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி கதைகளை அவங்க பெற்றோர்கள் கற்றுக் கொடுத்து அனைவருக்கும் அதை கற்றுக் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்ள. நன்றி. அவங்களுடைய பெற்றோர்களுக்கும் மிக்க நன்றி. அனைத்து இதிலும் பங்கேற்று பயிற்சிகள் செய்த அவங்களுடைய திறன்களை வெளிப்படுத்த அத்தனை குழந்தைகளுக்கும் மனமார்ந்த நன்றிகள். மேலும் இந்த காலை சக்கரத்துல நீண்ட நாளா பயணிக்கிற எல்லாத்தையும் ஊக்குவிக்கிற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ரோட்டரி சங்கங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். மிக சிறப்பு. ஒவ்வொரு வாரமும் மெருகேறிக்கிட்டு கொண்டே வருகிறது சிறுவர்களுடைய வகுப்பு. வாழ்த்துக்கள். எல்லாருமே மிக சிறப்பாக தனித்திறன் பெற்று நல்லா வாரம் வாரம் பயிற்சி எடுத்துக்கிட்டு பங்கேற்குமாறு அன்புடன் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். அதை பற்றி சொல்லி